சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அதிகாரிக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா கிருஷ்ணன் அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இன்றைய வகுப்பு எடுக்கிறவங்க காயத்ரி அம்மா அவங்களோட மாமியார் இறந்த காரணத்தினால அந்த வகுப்பு போஸ்ட்பான் தள்ளி வைக்கப்படுகிறது. இப்பதான் நியூஸ் நம்ம கையில வந்தது. ஆக்சுவலா ஈவினிங் தான் பாஸ் ஆனாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி தெளிச்சுட்டு நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிச்சிருப்போம். நீங்க 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிமா. ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஐயா. இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கணும் நம்ம அறக்கட்டளையின் சார்பாக. நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிகள் ஐயா. சோ இன்றைய வகுப்பு காயத்ரி அம்மா சார்பில் நான் எடுக்க போறேன். இன்னைக்கு நாம என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட ரகசியங்கள். சோ அதுதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு. பாருங்க, ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னாலே ஜோதிடத்துல சில பேருக்கு இது இருக்கோ இல்லையோ தெரியல, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியல. பட் ஜோதிடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜோதி உள்ள இடம் அதுலயே இருக்கு இல்லைங்களா? ஸோ பாருங்க, அதுல சயின்டிபிக் ரீசன்ஸும் அடங்கி இருக்கு. ஜோதி உள்ள இடத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஜோதிடத்தை பத்தி. ஸோ அதுல சில ரகசியங்கள் மறைக்கப்பட்டது இருக்கு. அதை சயின்டிபிக் ரீசனும் சொல்லலாம், இல்லைன்னா நாம என்னன்னு சொல்லலாம், தத்துவங்கள் அப்படின்னு சொல்லலாம். பிலாசபி, அதுக்குள்ள மறைக்கப்பட்ட தத்துவங்கள் இருக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு நமக்கு தெரியல, அதனால ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஜோதிடங்கள் நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்ட உண்மைகளாக இருக்கிறது. அதெல்லாமே சீக்ரெட்ஸ் சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரகசியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஜோதிட ரகசியங்களை நம்ம பின்பற்றலாம், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ஹாப்பியா நம்ம ஆரம்பிப்போம். ஜோதிட ரகசியங்களை தெரிஞ்சுக்க நீங்க அவளோட இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜோதிட ரகசியங்கள் நம்ம நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம். ஜோதிடம் இங்க இருந்து வந்தது, அங்க இருந்து அகத்தியர் மாமுனி கிட்ட இருந்து வந்தது, முருகனிடம் இருந்து வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய தெய்வத்தினிடம் இருந்து வந்தது. நிறைய குருமார்கள் நமக்கு சித்தர்கள் இதெல்லாமே கணிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ சயின்டிபிக்கா பார்க்கும்போது இந்த பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அஸ்ட்ரானமர்ஸ் சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, அப்புறம் அவங்க இதுல பிலாசபர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க தான் இதெல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்ட்ரானமின்ற பேர்ல உருவாக்குனாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் இதை கண்டுபிடிச்சதாகவும் அகத்திய மாமுனிவர் இந்த கிளாசிக்கலா பார்க்கும் பொழுது ஸோ நம்ம தமிழ் மொழியில அகத்திய மாமுனி தான் ஸோ ஜோதிடத்தை கணித்தவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஜோதிடத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பலவாறு பேசப்படுகிறது. ஆனா சில விஷயங்கள் நம்ம தெரியறது இல்லை. ஸோ அதுதான் நம்ம இப்ப அந்த ரகசியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஸோ அதுல இருந்து ஒரு ஜோதிடம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம், அந்த ஸ்டோரியை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. அதாவது இறைவனை வைத்துதான் சொல்றோம். ஸோ இறைவன் குருவாகவும் இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல
நான் வந்துட்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியும் எடுத்துக்கிறோம். சோ அவங்களுடைய திருவிளையாடல் இருக்கு இல்லைங்களா? சோ நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். சிவனும் பார்வதியும் நம்ம திருவிளையாடல் புராணங்கள் வந்து நிறைய படிச்சிருப்போம். அவங்களுடைய லீலைகள் எல்லாமே இருக்கும். அவங்களோட சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆடைய அந்த திருவிளையாட்டை தான் நம்ம திருவிளையாடல் புராணங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். சோ அதுல இருந்து வந்ததாக ஜோதிடம் வந்து சொல்லப்படுறாங்க. சோ அந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து நம்ம கேட்கலாம் இன்னைக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் சிவனும் பார்வதி தேவியும் கதைகள் வந்துட்டு பேசி நல்லா வந்து உரையாடிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சிவன் வந்து அவங்களுக்கு பார்வதி தேவிக்கு ஜோதி பிளம்பாக காட்சி தரார். சோ 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்ப அந்த ஜோதி பிளம்புல இருந்து என்ன ஆகுதுன்னா, அதை பார்த்த உடனே பார்வதி தேவிக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு இருக்காங்களே சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி வந்து தெரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து உருவாகுது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பரம்பொருள் ஏன் வந்துட்டு மக்களை வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? சோ நிறைய பேர் மனிதர்கள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு ஜோதிட சார்ந்து ஒரு கேள்வி, அதுக்கு வந்து சிவபெருமான் பதில் சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, ஆமா, சோ இதெல்லாம் இந்த ஜோதிடம் என்பதே என்னன்னா நம்மளுடைய அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள், சோ என்று சொல்லக்கூடிய கர்ம வினைகள், அதை பொறுத்துதான் நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்துதான் அந்த ஜோதிடங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. சோ அதை பொறுத்துதான் மனிதர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வினைகளை அவங்க இந்த உலகத்துல புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் பாத்தீங்கன்னா அப்ப கர்மமானது இருக்கிறது. அப்ப அதே வந்து சைவ சித்தாந்தம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கர்மாவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய புக்ஸ் கர்மவினை இருக்குன்னு சொல்றாங்க, கர்மா இருக்குன்னு சொல்றாங்க, புத்தர்னு சொல்றாங்க, நிறைய பேர் வந்து சித்தர்கள் சொல்றாங்க கர்மா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் தாண்டி இதெல்லாம் கடந்து வந்த அந்த நிலையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அந்த ஜோதி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த வினைகள் இருவினை என்று சொல்லக்கூடியது. சோ இருவினைகள் என்னன்னா நல்வினை, தீவினை. சோ ஆல்ரெடி நம்ம பேசிப்போம், நல்வினை தீவினை என்று இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மனிதராக பிறந்துட்டோம், ஒரு ஆன்மாவாக பிறந்துட்டோம். சோ அதுபடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பாதையில ஒவ்வொருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அந்த வினைகளின் படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா போயிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், சோ அவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கா, அவன் பிச்சைக்காரனா இருக்கான், அவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஓகேங்களா? சோ அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு, அவன் நல்ல ஒரு பங்களால இருக்கா, கார்ல போறான். சோ இந்த மாதிரியான அந்தஸ்து. அதே வந்து ஒரு டென்ட் வீட்டுல வாழ்றாங்க, ஒரு குடிசை வீட்டுல வாழ்றாங்க. இது எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா கர்மா ஆக்ட் பண்ணதுன்னு தெரியுதா இல்லையா? அப்ப என்ன அப்படின்னா அவரவர்கள் வினைக்கு தகுந்தவாறு அவரவர்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது. அதை தான் அனுபவிக்க தான் நம்ம பிறந்தோம். சரிங்களா? அதை அனுபவிப்பதற்காகவே நாம பிறந்திருக்கோம். சோ கண்டிப்பா நாம அதை அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த நல்வினை தீவினை என்ற அந்த இருவினையும் போய் நம்ம என்ன ஆகிறோம், ஜோதியாக மாறுகிறோம். அப்பொழுதுதான் அந்த ஜோதிடம் வந்து பிறக்குது. அதுதான் ஜோதிடம்னு சொல்றாங்க. சோ அதுதான் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ இந்த ஜோதியை பேசும் பொழுது அந்த ஜோதியாக காட்சி கொடுக்கிறாரு இல்லையா பார்வதி தேவிக்கு, அததான் நான் உன்னிடம், அது எப்படி அப்படின்னா பார்வதி தேவி இடப்பக்கமாக சிவனின் இடது பக்கமாக அமர்ந்து அந்த கேள்வியை கேட்டதுனால சோ இதுக்கான அந்த ஜோதிடத்தினுடைய சுருக்கத்தை வந்து அவர் சொல்லிடுவார். ஒண்ணும் கிடையாது, எல்லாமே வந்து என்னது கர்மவினை தான். அவரவர்களுடைய கிரகநிலை கிரகங்களை வடிவமைத்து அதுக்கான அந்த கர்ம வினையை வந்து கொடுத்து வச்சிருக்காரு. அந்த கிரகங்களுமே ஒரு கர்மாவை தான் வந்து என்ன பண்ணுது, செயல்படுது. பாருங்க, செவ்வாய்னா இது, புதன்னா அவங்களுடைய கர்மா. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? நிறைய வந்துட்டு நீங்க டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்னு இருக்கு. ஜோதிடத்துல நிறைய இருக்கு. கைரேகை ஜோதிடம், ஓகேங்களா, நியூமராலஜி படிக்கிறோம். சோ நம்பர்ஸ் ஜோதிடம், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோதிடத்துல எடுத்துக்கீங்க. டிஎன்ஏ ஜோதிடம், இப்போ புதுசா வந்து ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு இருக்கு. சோ ஒவ்வொருத்தரும் கண்டுபிடித்தது ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி சிவன் வந்து பார்வதி தேவியிடம் சோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் சொல்லும் போது இடது பக்கமாக இருந்ததுனால கேள்வி கேட்டதுனால இந்த பதிலை வந்து சொல்றாரு. அதனால இதை என்னன்னு சொல்றாங்கன்னா ஜோதிடம் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இததான் என்ன பண்றாங்க, மனிதர்களுடைய கர்ம வினைகளை பத்தி அவர் பேசும் பொழுது அதுக்காக தான் இந்த மாதிரி நானும் நிர்ணயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சொல்வதாக ஒரு கூற்று. ஓகேங்களா? சோ இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணாலுமே
நீங்க ஜென்ரலா சயின்டிபிக்கலா எடுத்தாலும் ஆஸ்ட்ரானமி அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னாலும் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா கர்மவினை இருக்குன்னு சொல்லுது. அப்ப இது நீங்க நம்புறீங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா எல்லா ஆஸ்ட்ராலஜியும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கர்மா தான் சொல்லியிருக்கும். சோ இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அப்ப என்னாச்சு, இததான் நம்ம ஜோதிடம் அப்படின்ற அந்த ஸ்டோரி உருவாச்சு. ஓகேங்களா? இப்படி ஒரு ஸ்டோரி உருவானதாக ஒரு ஸ்டோரி இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஜோதிடம் சார்ந்து. இன்னைக்கு நான் இந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு சொல்றேன். சரி, அது எப்படியும் ஒண்ணு உருவாயிடுச்சு, ஜோதிடம் என்பது உருவாயிடுச்சு. சோ அந்த ஜோதிடத்தை வந்து நீங்க நம்புறீங்க நம்பல, ஆனா கர்ம வினையை நம்புறீங்களா? சோ அப்படின்னா எஸ், கர்மா வந்து ஆக்ட் ஆகும். நல்வினை தீவினைகள் தான் நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா ஊழ்ந்து வந்து ஊட்டும் அப்படின்னு சிலப்பதிகாரமும் சொல்லுது. அப்ப எல்லா இதுவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புராணங்களும் சரி, நிறைய பேர் எழுதின அந்த புராணங்கள், நம்மளுடைய ஓல்டு மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், அனைத்து இந்த தமிழுடைய அந்த இதெல்லாம் கதைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா கர்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. புரியுதுங்களா? நன்னூல் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, பழமொழி சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, பழமொழி 400. சோ இந்த மாதிரி தமிழ் நூல்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பஞ்ச இது புராணங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி கர்ம வினைகளை பத்தி தான் பேசுது. சோ அப்போ கர்மா வந்து ஆக்ட் ஆகுது. சரி, இந்த கர்மாவை நாம எப்படி கலந்து வர்றது அப்படின்றதுதான் அந்த ஜோதிட ரகசியமே. இம்பார்ட்டன்ட் அதுதான் ஒளிஞ்சிருக்கு. சோ இந்த கர்மாவை கடக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம பிறந்துட்டோம். சோ கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும். நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் நடந்தாலும் தீயது நடந்தாலும் அதன் வழி நாம செய்து கொண்டேதான் இருப்போம். சோ இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அந்த வழியில தான் நம்ம போகணும்னு நினைப்போம். ஆனாலும் அது நடக்காது, சில விஷயங்களுக்கு நடக்காது. ஓகேங்களா? சோ நீங்க அதனால நாம வந்து துவண்டு விட வேண்டாம். நான் இது ஏன் உங்களுக்கு சொல்றேன், இது நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம், நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு ஆக்ட் பண்ணுங்க. சோ நல்லது கெட்டது அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கும் மனுஷங்களுக்கு. சோ அது நம்ம என்ன பண்ணணும், இருவினையும் எடுத்துக்கொண்டு ஈக்குவலா எடுத்துக்கிட்டு நம்ம போகணும் அப்படின்ற அந்த பாதையை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு நான் சொல்றதெல்லாம் விட்டுருங்க, இதுல இருக்கிற அந்த நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. சோ நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப வந்து இந்த கர்மாவை வந்து விடுவிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அதை அனுபவித்தால் மட்டும்தான் விடுபடும். நல்வினையும் சரி தீவினையும் சரி அனுபவித்து அதுக்கப்புறம் ஜோதி ஆக வேண்டும். அந்த இதைதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய அந்த ஜோதிடம் என்ற தலைப்புல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது ஒரு ஸ்டோரி, ஒரு பார்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி, இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த ஜோதிடத்துல எப்படி ஆக்ட் பண்ணுது, இந்த ஜோதிட ரகசியங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி ஆக்ட் பண்ணிருக்கு பாருங்களேன். அந்த ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டோரினாலும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா. எந்த ஸ்டோரியா எடுத்துக்கோங்க, கேரக்டர்ஸ் இல்லாம ஸ்டோரி கிடையாது. சோ அப்ப என்ன ஆகும், ஜோதிடம் வரும்போது கேரக்டர் வேணும் இல்லையா. ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு, அந்த இத வந்து உருவாக்குறாங்க. அந்த ஜோதியில இருந்து வந்தவங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரிஞ்சு வந்தவங்க தான் செவ்வாய் புதன் வியாழன் கோள்கள் எல்லாம், இதெல்லாம் அப்படி சொல்றோம். ஓகேங்களா? சோ அதுதான் நம்ம என்ன பண்றோம், சயின்ஸ்ல கோள்கள்னு படிக்கிறோம். இங்க நம்ம ஜோதிடத்துல என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ராசிக்கான கிரகங்கள் அப்படின்னு படிக்கிறோம். சோ அந்த கிரகங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பகவான், அப்புறமா என்னன்னா ராகு கேது. சோ இந்த மாதிரி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது படைக்கப்பட்டது. அது எப்படி படைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நவகிரகங்கள் படைக்கப்பட்டது அது அதனுடைய கர்மா இருக்கு. ஓகேங்களா? செவ்வாய் காரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான கர்மாவை செவ்வாய் பகவான் கொடுப்பார். இப்ப கலஸ்த ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியங்கள், சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அது செவ்வாய் வந்து எடுத்துப்பாங்க. புதன் வந்து பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்து ஞானம் சார்ந்து கேள்வி சார்ந்து, ஓகேங்க, கல்வி ஞானம் கேள்வி ஞானம், சோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த கர்மாவை வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் கொடுத்து அவங்க வந்து கல்வியில ஒரு பெரிய ஆளா இருக்காங்கன்னாவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதன் காரகமா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப ஸ்கூல்ஸ்ல எல்லாம் டாப்பர்ஸா வராங்க அப்படின்னா பாருங்க, அதெல்லாம் பாருங்களேன், அந்த கர்மாவை பொறுத்துதான். அவங்க ஏதோ நல்லது செஞ்சிருக்காங்க, அந்த கல்வி சார்ந்து அவங்க அனுபவித்துட்டு இருக்காங்க. செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டாவே டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சோ ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சார்ந்து அந்த கிரகங்கள் சார்ந்து பொறுத்து அந்த கர்மாவும் நமக்கு ஆக்ட் ஆகும். சரிங்களா? சோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் நிறைய இருப்பாங்க, அப்புறம் காவல்துறையில இருப்பாங்க, ராணுவ பணிகள்ல இருப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த கர்மா அவங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணும். புரியுதுங்களா? சோ செவ்வாய் வந்து அவங்களுக்கு அந்த கர்மாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சோ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு.
இதை வந்து நீங்க ஆல்ரெடி ஜென்ரலா உங்களுக்கு தெரியும், இந்த கிரகங்கள் வந்துட்டு இந்த கர்மாவை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்ட்டு. சனி பகவான் ஏன் வந்துட்டு கருப்பு கலரா இருக்காங்கன்னா, இந்த உலகமே என்னன்னா இருள் தான் இல்லைங்களா? அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இருண்டு கிடக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், சனி பகவான் தர்மகாரகனாக வந்து கன்சிடர் பண்றாங்க. பிளஸ் அவரை பார்த்து நம்ம பயந்து ஓடுறோம். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவரை என்ன பண்றாங்கன்னா, அவரு சொன்ன அந்த கட்டளையின் படி நம்ம நடக்கும் பொழுது அங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம உண்டு, அந்த பாதையிலே நம்ம சென்று கொண்டிருக்கும் போது எதையும் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம நாம அந்த நேர்கோட்டில் போகும் பொழுது அவரை என்ன பண்ணுவார், நல்லதுதான் நமக்கு பண்ணுவார். நாம என்ன பண்ணிட்டோம், சோ நம்ம அந்த நல்வினையும் தீவினையும் எடுத்து நம்ம அதை அனுபவிக்காம இருந்தோம் அப்படின்னாதான் நம்மள வந்து அவர் வந்து நீ ஞாபகப்படுத்துவார். சோ சில விஷயங்கள் வந்துட்டு என்ன சொல்றோம், சனி பகவான் இருந்தா இதெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றோம். கிடையாது. சனி பகவான் இருந்தா நம்ம கர்மாவை சூப்பரா அனுபவிக்கலாம். சரிங்களா? நம்ம கர்மாவை முழுசா அனுபவிக்க விடுறதே யாரு அப்படின்னா நம்ம சனி பகவான் தான். யாருக்கெல்லாம் சனி பகவான் 7.5 இருந்து சொல்லுவாங்க, ஆறு சனி, அஷ்டம சனி, சோ 2.5 வருஷம் சனி, சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காரு இல்லையா? சோ மங்கு சனி, பொங்கு சனி அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா? சோ எந்த இதா இருக்கட்டும், பட் சனி பகவானை பத்தி இன்னைக்கு நம்ம சாட்டர்டே சோ பேசுறது ரொம்ப சிறப்பு. சோ அந்த கிரகங்கள் பகவான் அப்படின்னாலும் அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, சனிக்கோள், அந்த மாதிரி பத்தியும் நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. சோ அந்த உங்களுக்கு எப்படி அது கான்செப்ட் புரியுதோ அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ நான் வந்துட்டு அந்த இதை பேசும்பொழுது அது வந்துட்டு என்ன அப்படின்னா, எல்லா கோள்களுக்கும் நம்ம பயப்படுறது இல்லை. ஆனா இந்த சனி பகவான் வந்தா மட்டும் பயப்படுறோம். காரணம் என்னன்னா, அவர் தான் நல்லா நல்லா அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவர் அப்படின்னா அது அவர் தான். சோ ஆனா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நல்லா அனுபவிச்சு நல்லதை கொடுக்கக்கூடியவர். அதுக்கு பின்னாடி நீங்க அனுபவிச்சிடுறீங்க. அவர் கர்மாவை கழிக்கக்கூடியவர். சோ அதை நீங்க மறந்துடுறீங்க. சோ கர்மாவை கழிச்சு நல்லது அடுத்து நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா, சோ இருவினையும் இல்லை இல்லையா, அதையும் தாண்டி ஒரு வினையை கொடுக்கிறவர் அப்படின்னா அது அவர் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் முடியும். சோ சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாதீங்க. அந்த கோளை கண்டு நீங்க பயப்படவே தேவையில்லை. எந்த கோளுமே எதுவுமே செய்யாதுங்க. நம்ம பண்ண அந்த கர்மா படிதான் நம்ம ஒவ்வொரு இந்த ஆன்மாவிலிருந்து மனிதர்களாக பிறந்து நாம இங்க ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவித்திருக்கிறோம். சரிங்களா? சோ அதுதான் என்னுடைய அனாலிசிஸ் இது. சோ ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் மாறும். சோ என்னுடைய அனாலிசிஸ் பத்தி பாத்தீங்கன்னா, சனி பகவான் நல்லதில்ல, நமக்கான அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர், அனுபவிக்கும் திறனை கொடுப்பவர். அதுதான் நாங்க சொல்லுவோம். சோ நிறைய விஷயங்கள் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பண்ணக்கூடியவர், அப்படி அனுபவித்து அதையும் தாண்டி அந்த ஜோதி நிலையை அடையது வந்து நமக்கு உதவி செய்பவர் அப்படின்னா அது சனி பகவான் மட்டும்தாங்க. சோ அதை கண்டு பயப்படாதீங்க. அவரை கண்டு சோ எல்லாருமே எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யக்கூடியதுதான். நல்லது தீவிது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த ஜோதிட ரகசியங்களே கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுலயே வந்துட்டு இவங்கெல்லாம் யோகத்தை கெட்டது மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஆனா இவங்க எல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. சோ இந்த ராசி கட்டத்துல இது ஜென்ரலா நம்ம பாக்குறோம். சோ நீங்க ஜென்ரலா எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே இத கெட்டது மட்டும் தான் கொடுக்குறாங்களா, நல்லதையும் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப இவங்களை என்ன சொல்லலாம், இருவினையும் கர்மா அப்படின்னு சொல்லலாமா? சோ நம்ம கர்மாவை இருவினைகளையும் ஒற்று அனுபவிக்க வைக்கக்கூடியவங்க தான் இவங்கெல்லாம் நவக கிரகங்கள். சோ அப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜோதிட ரகசியங்கள் மறைக்க வச்சிருக்காங்க போய். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், காலையிலே எழுந்துச்சு போய் இந்த நவகிரகங்களை வழிபடும் போது நம்மளுடைய கர்ம வினை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நவக்கோள்களை நினைத்தாலே வந்து கர்மா குறையும். சூரிய பகவானையும் காலையில சாயங்கால சந்திரனையும் இயற்கையோடு நீங்க அந்த ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது. அந்த எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த நவ கிரகங்களினுடைய எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்றதுக்காக தான் அதை என்ன பண்றாங்க, கோயில்கள்ல சிலையாக வடிவமைத்து அந்த 9 கிரகங்களையும் அமைத்து வைத்திருக்கிறார்கள். ராசிகளையும் நம்ம நவ கிரகங்களாக பிரித்து வச்சு கட்டத்தை போட்டு அதை வந்து உட்கார வச்சிருக்காங்க. கோயிலையும் அதே அமைப்பு தான். நம்ம நோட்ல அதெல்லாம் எழுதுறோம் இல்லைங்களா போட்டு. சோ அதே அமைப்பு தான். இந்த 2 அமைப்பும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். சயின்டிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா இந்த கோள்களினுடைய எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த நவ கிரகங்களுடைய எனர்ஜி தான் நமக்கு அதிகமா கிடைக்குது சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா. சோ நிறைய கோள்கள் இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய கோள்கள் இருக்கு. நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த கோள்களை வைத்து சோ அந்த நம்ம கர்மாவைய பேஸ் பண்ணி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஜோதிட ரகசியங்கள் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? சோ இது வந்து ஒருத்தருக்கு இது பண்ணாங்களா, அனாலிசிஸ் பண்ணாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. காலங்காலமாக ஒவ்வொருத்தரும் புதுசா அனுபவிச்சு அந்த ஜோதிட ரகசியங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா
அனுபவ கல்வி தான் இது பாத்தீங்கன்னா. சோ 64 கலைகளிலும் ஜோதிடம் பொய், சாவது மெய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது பழமொழியில எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் ஜோதிடம் என்பது உண்மை. அதை கரெக்டாக ஆலோசித்து அதை தத்துவங்களாக பார்த்து நம்ம சயின்டிபிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஆராய்ந்து நம்ம செயல்படும் பொழுது அது நமக்கு நல்லதே பண்ணும். அதன்படி நடக்கும்போது நமக்கு எல்லா விஷயங்களும் எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதன்படி ஆக்ட் பண்ணுங்க. சோ ஜோதிட ரகசியங்கள், இந்த கிரகங்கள், சோ இதெல்லாம் எப்படி நாம வசியப்படுத்தலாம், அதையும் ஜோதிட ரகசியத்துல நமக்கு நிறைய சொல்லி விட்டு போயிருக்காங்க. இந்த கிரகங்களை நமக்கிட்ட எப்படி வசியப்படுத்தி எப்படி நாம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம கிரகங்களை பத்தி எல்லாம் பேசிட்டோம். அதனாலதான் பாருங்க, எல்லா கோள்களுக்கும் அதிபதி இந்த விநாயகர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அது இல்லாம முருகரை கும்பிட்டா அந்த கர்மாவெல்லாம் அழைக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு அந்த இது வச்சு நம்ம வழிபடும் போது அந்த சிலைகளை வைத்து அந்த கடவுள் அப்படி அந்த இதை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ண ஆரம்பிப்போம். இல்லைன்னா நமக்கு மறைக்கப்பட்ட உண்மைகளாகவே இருக்கிறது. ஸோ கோயில் என்பதை எனர்ஜி ரிசீவிங் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அந்த சக்தியை வாங்க தெரியணும் நமக்கு. அதே வீடை கூட நம்மளால கோயிலாக மாற்ற முடியும். அந்த எனர்ஜி எப்படி ரிசீவ் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணலாம், நிறைய இந்த மாதிரி எனர்ஜி ரிசீவ் பண்ணி இந்த கோள்கள் எதுவும் இல்லாமலும் வாழ முடியும். நம்ம ஜோதிடம் ஏன் பேசுறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஜோதிடத்தை நம்பி சார்ந்து இருக்கிறீங்க. சோ அதனால நம்ம இதை நிறைய ரகசியங்களும் இருக்கு, அதை தெரிந்து கொண்டு நீங்க ஏன் ஆக்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த தலைப்பை இன்னைக்கு சூஸ் பண்ணேன். சோ அப்ப நிறைய ரகசியங்கள் இருக்கு, சும்மா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ஞ்சு பாருங்க, நீங்களே ஆக்ட் பண்ணி பாருங்க, அது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா, என்ன கேட்டா எல்லாருமே ஜோதிடம் என்பது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 64 கலைகளும் பயின்றவர்களாக தான் நம்ம தமிழர்கள் நம்ம இருந்திருக்கோம். சோ அப்ப யாரெல்லாம் ஒரு தமிழ்நாட்டுல பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ஜோதிட கல்வியை படிக்க வேண்டும். எப்படி சயின்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களோ, கெமிஸ்ட்ரி, சோ இந்த மாதிரி ஜென்ரலா நீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர், சோ டெக்னாலஜி அப்டேட் ஆகுறீங்க. ஆனா ஏன் நம்ம வாழ்வியல் என்று வாழ்வியல் நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய இந்த ஜோதிட கல்வி ஏன் எல்லாரும் படிக்கிறது இல்ல? சோ இது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே காசு ஓரியன்டா போயிடுச்சு, பணம் சார்ந்தே போயிடுச்சு. ஆனா அப்பெல்லாம் ஜோதிடம் அப்படி கிடையாது. பணத்துக்காக கல்வி பயில. சோ குருகுலம் எப்படின்னா பணத்துக்காக இல்ல, மரியாதை சார்ந்து ஒரு குருவும் ஒரு இதுவும் இருக்கு, அவர் அனுபவித்ததை அவர் சீடர்களுக்கு சொல்லுவாங்க. சோ அப்படி சொல்லி பயின்றதுதான் இந்த கல்வி எல்லாம். இந்த 64 கலை, இசை, இயல் இசை, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 64 கலைகளும் தெரியும். அப்ப எல்லாருமே மனிதர்களாக பிறந்த நம்ம அனைவருமே எல்லாருமே கத்துக்கணும். நீங்க இன்னொரு ஜோதிடத்தை தேர்ந்தெடுத்து போறீங்க சோ அப்படின்னு சொன்னா நாம அது போகவே தேவையில்லைங்க. ஜென்ரலா இந்த கல்வியை எல்லாருமே பயில முடியும். அதுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா, சில ராசிகளும் கர்ம வினைகளும் நம்மள தடுக்கதான் செய்யும். அதை சார்ந்து அது இல்லாம நம்ம ஜென்ரலாவும் நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கலாம். இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, நிறைய பாக்குறீங்க டிவில ஜோதிடம் சொல்றாங்க, நிறைய ரகசியங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நேர்ல போய் ஏதாவது நமக்கு கெட்டது நடந்துச்சுன்னா நாம போய் ஜோதிடர்கிட்ட அணுகுறோம் இல்லைங்களா? சோ நமக்கு கஷ்டம் வரும்போதுதான் நம்ம ஜோதிடத்தை போய் அணுகுவோம், நல்லது போயிட்டு இருக்கும்போது அணுக மாட்டோம். சோ அப்படி இல்லாம நம்மளே ஆராய்ந்து நமக்கு ஏன் இது வந்திருக்கு, நம்ம கர்மா இது, சோ இந்த கர்மாவதால்தான் நமக்கு இந்த கெட்டது நடந்திருக்கு, இந்த நல்லது நடந்திருக்கு அப்படின்ற அந்த அறிவோடு நீங்க செயல்படும் போது ஜோதிடம் என்பது ஒரு நல்ல வழியில இருக்கும் உங்களுக்கு. சோ இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க அதை சொல்லிட்டாங்க, இந்த கிரகம் இங்க இருக்கு, அந்த கிரகம், எந்த கிரகம் எங்க வேணாலும் இருக்கட்டும், நம்மளுடைய செயல்கள் நல்லதாக, நம்ம செயல்களை மட்டும் எண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்களில் நம்மளுடைய செயல்களை வைத்து நம்ம ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அது இல்லாம நம்ம நிறைய பேரை குறை சொல்றது, இவன் அப்படி இருக்கான், யாருடைய வாழ்க்கையும் யாரும் டிசைட் பண்ண முடியாது. நம்ம குறை சொல்றோம், பேசுறோம், ஆனா நாம போய் அவங்கள நீ கோடீஸ்வரரா, பிச்சைக்காரன்கிட்ட போய் நீங்க கோடீஸ்வரன் ஆகுன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு போயிட்டு அந்த இதை நீங்க உங்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்து போய் கொடுத்துருவீங்களா? முடியாது. சோ யாருடைய இது யாருமே நிர்ணயிக்கப்படுறது இல்லைங்க. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த கர்ம வினைகளை சார்ந்து ஆல்ரெடி பிக்ஸ்டு, ஓகேங்களா, நிர்ணயிக்கப்பட்டதுதான். நிறைய பேர் சொல்லலாம் அதெல்லாம் கிடையாது, நான் பிரசன்ட்ல வாழ்வேன். சோ அது மாதிரி இருந்தாலுமே நீங்க இன்னொரு சைட் ஆஃப் இது நம்ம லைஃப் பாருங்க. சோ இதெல்லாம் இல்லாம நம்மளால எப்படிங்க லைஃப்ல வாழ முடியும் அப்படின்னா, நானுமே அப்படிதான் இருந்தேன். சோ நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அப்பதான் தெரியுது இதெல்லாம் உண்மை. ஆனா நமக்கு படிக்க தெரியல, நாம வந்து இதை தெரிஞ்சுக்கல, சோ நமக்கு அனலைஸ் பண்ண தெரியல. ஆனா இது எல்லாமே உண்மைதான். சரி, நீங்க எப்படி இங்கிலீஷ் இருக்கு நம்புறீங்க, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கு நம்புறீங்க, கம்ப்யூட்டர் இருக்கு நம்புறீங்க, மேக்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி வந்தது அப்படி பார்த்தா ஒரு ஒரு சப்ஜெக்டும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. அப்ப ஜோதிடம் மட்டும் வந்து பொய்ன்றீங்க, ஜோதிடமும் வந்திருக்கு. ஓகேங்களா? சில பேர் பொய்ன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி கிடையாது, அது ஒரு எஜுகேஷன் தான். ஸோ நம்மளை பத்தின செல்ஃப் எஜுகேஷன் வந்து என்ன கேட்டா, ஜோதிடம் என்பது முக்கியமான ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் எஜுகேஷன். அது வந்து நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னை அறியும் ஞானத்தை வந்துட்டு எப்படி வந்து நீங்க உங்களை அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஜோதிடத்தின் வாயிலாக தான். ஜோதிடம் வந்து தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை வைத்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜோதி உள்ள இடத்தை நம்மளால அறிய முடியும். ஓகேங்களா? அதுதான் ஜோதிடம் என்பது ஒண்ணு இல்லைங்க, நம்ம கர்மா எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி இவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதையெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டு நம்ம ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த கட்டமைப்பு படி நம்ம வாழ்ந்துட்டே இருக்கணும் இந்த உலகத்துல. அது எதுவாக இருந்தாலும் சரி. நான் இப்படி இருக்கேன்னா என்னுடைய நீங்க சொன்ன மாதிரி அந்த இது காரணம். அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஜோதிடம் வந்து புதன் காரகமும் போட்டு விட்டாங்க. சோ யாராவது நல்ல கல்வியில சிறந்து விளங்குனாங்க அப்படின்னா அவங்க வந்து புதன் காரகத்துவமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி டாக்டரா இருக்காங்க, அப்புறமா நல்ல ஒரு கோடீஸ்வரராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள என்ன பண்றாங்கன்னா சூரியனுக்கு வந்து அதிபதியா இருக்கவங்க நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்பு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சந்திரன் மாதிரி ஒரு நல்ல ஒரு உணவு தயாரிக்கும் இது வந்து அவங்களுக்கு நல்லா போகுது. ஸோ அவங்க உணவு தயாரிச்சே கடைசி வரைக்கும் ஹாப்பியா எல்லாரையும் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, தாய்மை உள்ளத்தோட இருக்காங்க, கருணையோட இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த கடக ராசியான சந்திரன் வந்து அதிபதி, ரிஷப ராசிக்கும் சந்திரன் அதிபதி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பாருங்க, அவங்கவுங்க குவாலிட்டியை பொறுத்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ், இதெல்லாம் கேரக்டர்ஸ், அதுக்கு தகுந்த குவாலிட்டிஸ் இதெல்லாம் இருந்தாதான் அந்த ஒரு இது அமைப்பு இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு ஸ்டோரின்னு இருந்தா கேரக்டர்ஸ் வேணும், அதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி ஆக்ட் பண்றாங்கன்றது வேணும், அதனுடைய குவாலிட்டி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுபடி அது எப்படி ஆக்ட் ஆகணுன்றது நமக்கு தெரிஞ்சாதான் அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டதுதாங்க. அதுக்காக ஜோதிடம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியா எடுத்துட்டு போகாதீங்க. அந்த ஸ்டோரி ஏன் வந்துச்சு, இப்ப நாம வந்து சொல்றோம் நிறைய மூவிஸ் பாக்குறோம் இது உண்மை கதை அப்படின்னு சொல்றோம். அப்போ உண்மை இல்லாம எந்த கதையும் திரிக்கவும் முடியாது. திருச்சி சொல்றாங்கன்னே வச்சுக்கோங்க, இதெல்லாம் திருச்சி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, எக்ஸ்ட்ராடினரியா நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனா பாதி உண்மையாச்சும் இருக்கணும், அதை வச்சுதானே இன்னொன்னு அந்த பாதியும் ஸ்டோரி இருந்தா தானே நம்ம திருச்சி சொல்ல முடியும். அந்த மாதிரி தாங்க இந்த இது எல்லாமே உண்மை. அதை சார்ந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது நாம பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? நாம அதை பண்ணாம அதை பத்தி படிக்காம நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், மத்தவங்க சொல்றதை கேட்டு கேட்டு ஜஸ்ட் லைக் தட் காதுல வாங்கிட்டு அப்படியே நம்ம அனலைஸே பண்றது கிடையாது. யார் என்ன ஜோதிடர்கள் சொன்னாலும் அது ஏன் நடக்குது, நமக்கு என்ன பண்ணணும், நாம உட்காந்து அனலைஸ் பண்ணணும். அதுதான் செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் ரிப்போர்ட் இதெல்லாம் எடுக்கணும். எடுத்து பார்த்து நீங்க செய்யும் பொழுதுதான் இது வந்து உண்மை அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி, நீங்க ஜோதிடம் கூட வேண்டாம், அன்றாடம் நடக்கக்கூடியதை நீங்க வந்து உணர்ந்து பாருங்க. அதுக்குதான் இந்த மாதிரியான தியானங்கள். சோ நிறைய இப்ப சென்டர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க வச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அதை காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க, சிலது உண்மையாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம அதை சார்ந்து நமக்கு தேவையில்லை. ஆனா நீங்க உட்காந்து ஒவ்வொருத்தரும் இந்த ஜோதிடத்துல வந்துட்டு நம்ம எப்படியாவது அந்த ஜோதியை அறியணும்ன்ற அந்த ஆன்மாவுக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா ஜோதியை அறிவது தான் இல்லைங்களா? அப்ப இந்த ஜோதியை அறிவதற்காக நீங்க என்னென்ன ஸ்டெப் பண்ணீங்க, நீங்க என்ன டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்டிவிட்டிஸ். சோ நீங்க என்ன செயல்பட்டுக்கிட்டே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உலகத்துல செயல்பட்டு கொண்டே நம்மளால எல்லாமே பண்ண முடியும். 64 கலைகளிலும் ஒருத்தரை வந்து நம்ம சேர்ந்து விலங்க முடிஞ்சது. நாம ஏன் இப்ப வந்து காசு மட்டும் ஒரு பாயிண்டா ஓடிட்டு இருக்கோம், வேலை மட்டும் ஒரு இதாக ஓடிட்டு இருக்கோமே? நம்ம ஆன்மாவை அறிவதற்காக இந்த ஜோதிடத்தை தெரிந்து கொண்டோமா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதை தெரிஞ்சு கொண்டு அதுக்குள்ள வந்து நம்ம எப்படி நம்மள வந்து கொண்டு போறது, சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன, ஒவ்வொரு பாடல்களும் நாம டெய்லி எடுத்து பாக்குறோமா, நமக்கான அந்த செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம பண்றோமா? அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும். இந்த உலகத்துல உண்மையான மனிதன் அப்படின்னு சொன்னா யார் ஒருத்தர் தன்னை அறிந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் மனிதன் நாம சொல்றோம். சோ இந்த மனதை எல்லாருக்கும் மனிதன் அப்படின்னாலே மனசு இருக்கு இல்லைங்களா? சோ எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. ஆனா மனிதனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவனால மட்டும்தான் அறிய முடியும். மிருகங்கள் அறியுமா அப்படின்னா தெரியாது.
ஓகேங்களா? அதை பத்தி நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோமானா தெரியல. ஆனா நம்மளால நம்ம உணர முடியுமா இல்லையா? கண்டிப்பா நம்மளால முடியும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, உலக அதாவது இம்ப்ரூவ் ஆக குளோபலைசேஷன், மாடர்னைசேஷன் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய குளோபலைசேஷனும் மாடர்னைசேஷனும் நம்ம ஃபர்கட் பண்ணிட்டோம், மறந்துட்டோம். ஸோ காலப்போக்கில் நம்ம இப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். இப்ப காலம் போக்குற போக்குல இதற்கான டைம் நேரம் இருக்கா, நம்ம அந்த ஜோதி உள்ள இடத்தை அறிந்து கொண்டே இருக்கிறோமா என்று சொன்னால் அது கிடையாது, இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த ஜோதிட ரகசியத்துல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அந்த ஜோதி உள்ள இடத்தை அறிவதுதான். ஓகேங்களா? சோ இத சொல்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த ஜோதிட ரகசியங்கள் அப்படின்ற தலைப்பு சூஸ் பண்ணேன். சோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. சோ அதே பாருங்க. அப்புறம் இதெல்லாம் நம்ம இந்த ரகசியங்கள்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சரி, ஓகே. நாம ஜென்ரலா பேசுறதை விட்டு இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். பாருங்க, யோகங்களும் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இந்த கிரகங்கள் இருக்காங்க இல்லையா? நாம ஏன் யோகத்தையே பாக்குறதே கிடையாது? எல்லா துன்பத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். யோகம் வரும்போது இன்னொரு அந்த யோகம் இருக்கா, இந்த யோகத்துல இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பாக்குறது இல்லை. பட் அதுவும் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த ஆக்ஷன் படி நாம ஒரு சிறப்பா விளங்குறோம் அப்படின்னா அதுல நம்ம இன்னும் சிறந்த விளங்க அந்த யோகங்களை பார்க்கணும். நிறைய யோகம் இருக்கு. சகட யோகம், ஆஹ் சகச யோகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஜகேஸ்வரி யோகம், சோ இந்த மாதிரி சரஸ்வதி யோகம், லக்ஷ்மி யோகம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடாட்சமும் நமக்கு கிடைக்க வந்துட்டு யோகங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கல்வி வேணும் அப்படின்னு சொல்றவங்க, லக்ஷ்மி கடாட்சம் வேணும் என்று சொல்பவர்கள், அதுக்கப்புறம் நல்ல கல்யாணமாகி அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக ஒரு யோகம் இருக்கு. சோ அந்த மாதிரியான யோகி கிரகமாலிகா யோகம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வர்றது. சோ இந்த மாதிரியான யோகங்களை வைத்து உங்களால எப்படி முன்னேற முடியும் அதையும் நீங்க என்ன பண்ணலாம், ஜோதிட ரகசியத்துல பார்க்கலாம். கண்டிப்பா முன்னேற முடியுமா அப்படின்னா அந்த கிரகங்கள் வந்து அந்த சூழ்நிலைகள்ல தான் அமைக்கப்பட்டிருக்கும். சோ அந்த யோகம் வரும்போது நீங்க கண்டிப்பா முன்னேற முடியுங்க. சோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க உணர்ந்து பாருங்க, அந்த யோகம் எனக்கு வந்து செயல்பட்டிருக்கு. சோ அந்த யோகம் வரும்போது நம்ம அந்த இடத்த வந்து இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ அதெல்லாம் சொல்லி வைக்கிறதுக்காக நமக்கு இது பண்ணிருக்கோம். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜோதிடத்தை எல்லாம் வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நாம ஆராய்ந்து பார்த்துக்கணும். யோகங்கள்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா, சோ இதப்படியெல்லாம் இது இருக்கா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம நம்பணும், ஜோதிடத்தை நம்பணும். அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் அந்த யோகங்களை வந்து செய்யணும். சோ இதை வைத்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையை நமக்கு ஜோதிடத்தின் வழியாக தான் முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சயின்டிபிக்கா சொல்லாம சூக்ஷ்மமாக ரகசியமாக மறைக்கப்பட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. சோ பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அதுவும் ஜோதிடம் தான். அதெல்லாம் வாழ்க்கை நெறிகள் தான். ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் அவரவர்களுடைய நேச்சரை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜோதிடத்தின் வாயிலாக அதை போகிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிளைண்ட் பிலீஃப், இது வந்துட்டு என்ன ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம், இதெல்லாம் பெண்களுக்கு எதிரானது, ஆண்களுக்கு எதிராக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவரவர்களுடைய இயற்கையை பொறுத்து அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய உடல்நிலை, ஆண் பெண்ணினுடைய வடிவமைப்பு, சோ அவங்களுடைய மனநிலை உடல்நிலை இதை பொறுத்துதான் என்ன பண்ணிருக்காங்க நமக்கு சில ரகசியங்களும் ஜோதிட ரகசியங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுபடி பார்க்கும் பொழுது நிறைய ஜோதிட ரகசியங்கள் நம்ம பார்க்கும்போது பெண்கள் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. சோ அதுக்கு நம்ம சயின்டிபிக் ரீசன் தெரியாது, ஆனா பார்த்தா அது உண்மையா இருக்கும். நீங்களே பாருங்க, நிறைய பெண்களுக்கு சொல்லுவாங்க பெண்கள் இப்படி இருந்தா நல்லது அப்படி இருந்தா நல்லதுன்னு. அது அவங்க உடல் அளவிலும் நல்லது, அவங்களுக்கு என்னன்னா மனதளவிலும் இப்படி இருந்தா நல்லது. நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து தலையில இப்போ நிறைய விஷயங்கள் வந்து கூடாது, பெண்களுக்கு இது செய்யக்கூடாது கூடாதுன்னு பெண்களுக்கு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஆளக்கூடியவள் பெண் தான். ஒரு வீட்டையும் சரி, ஒரு வீட்டை ஆழ்ந்தாதானே நாட்டை வந்து நல்லா இருக்க முடியும். அப்ப அந்த வீட்லயோடைய மெயின் யாரு அப்படின்னா ஒரு ஆண் இருக்கலாம். ஆண் தான் வீட்டினுடைய முதல்வன் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனாலும் அந்த பெண் இல்லை என்றால் அந்த ஆணுக்கு வந்து இது பண்ண முடியாது. அந்த பெண் என்றவள் சக்தி, இல்லைங்களா? சிவசக்தி ரூபமாக வீட்டுல வந்துட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு வீட்டுல வந்துட்டு ஃபுல் வைப்ரேஷனோட நல்ல எனர்ஜியோட அவங்க நல்ல வாழ்க்கையை அமையக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருத்தர் மட்டும் இருக்காங்க இன்னொருத்தவங்க இல்ல அப்படின்னாலே பாருங்க ஒரு சக்தி குறைபாடு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்குதான் ஆண் பெண் இணைவு அப்படின்றத திருமணம் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அதுவும் ஜோதிட ரகசியம் தான், மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். ஆண் பெண் என்ற ஒரு ரெண்டு ஆப்போசிட் எனர்ஜிஸை வந்து கிரியேட் பண்ணி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், பெண் என்பவள் நெகட்டிவ் எனர்ஜி, ஆண் என்பவள் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் இணைத்தால்தான் என்ன ஆக முடியும்,
அவங்க இன்னொரு உயிரை வந்து கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு புது எனர்ஜியை உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சயின்ஸ்லயும் நிறைய பாருங்க, எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டு பி டெஸ்ட்ராய்ட், இல்லைங்களா? ஸோ எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டு பி டெஸ்ட்ராய்ட். இருக்கிற எனர்ஜியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஓட்டிட்டு இருக்கோமே தவிர எனர்ஜியை சக்தியை வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது, யாராலும் அழிக்கவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ இருக்கிற எனர்ஜியை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ என்ன சொல்லலாம், ரொட்டேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா, சயின்ஸ்ல. ஸோ இதெல்லாம் பாருங்க, ஜோதிடத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அந்த சக்தி தான் இம்பார்ட்டன்ட், இல்லைங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து சிவன் அப்படின்றது ஜீவன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஜீவனுக்குள்ள சக்தி இருந்தா தானே அந்த ஜீவன் வாழும், இல்லைங்களா? நமக்குள்ள அந்த சக்தி இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா? ஸோ இதுதான், இதை ரெப்ரசன்ட் பண்றதுதான் ஆணும் பெண்ணும். ஓகேங்களா? ஆண் என்பவன் ஒரு ஜீவன், சக்தி என்பவன் அந்த பெண். அதுதான் சிவன், சிவசக்தி ஸ்வரூபமாக நமக்கு இந்த கான்செப்ட் பாருங்க, இதுவும் ஜோதிட ரகசியத்துல வச்சிருக்காங்க. சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க. ராதைனா சக்தி, கிருஷ்ணானா ஜீவன். சோ இந்த மாதிரி ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாவானது சக்தி இருந்தால் அந்த ஆன்மா எப்படி இயங்கும், அதற்குள்ள அந்த சக்தி இருக்க வேண்டும், அப்பதான் அந்த ஆன்மா இயங்கும். அதே மாதிரிதான் ஒரு ஆண் கூட பெண் இருக்க வேண்டும். அந்த சக்தி வந்து சேரும் பொழுதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆக்ட் பண்ணும் போதுதான் இந்த உலகம் வந்து என்ன ஆகும்னா இயங்கிட்டு இருக்கும். அது அப்படி இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. ஆண் பெண் இல்லாம எல்லாரும் தனியா பிரிஞ்சுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், உலகத்துல இன்னொரு உயிர் பிறக்காது. சோ அப்ப என்ன ஆகும்னா உலகமே இருந்து போனதாக தான் இருக்கும், ஒரு சுழற்சி இருக்காது. பாருங்க எப்படி வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது ஒரு பெரிய ரகசியம் இல்லைங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இறைவன் நமக்கு வந்துட்டு இல்ல இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து பாருங்க எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இணைந்து இன்னொரு எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. சோ அப்ப கிரியேட் பண்ணாதானே இந்த உலகமானது, இந்த பிரபஞ்சமானது இயங்கிக் கொண்டே இருக்கும். எனர்ஜியை வந்து அப்படியே ஃபார்ம்ஸா கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அதுதான் நம்ம சயின்ஸ்ல வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்லாம் சொல்றோம். சோ அந்த எனர்ஜி தான் நாம இப்ப இருக்கிறது, எல்லா எனர்ஜி நம்ம கிட்ட தான் இருக்கு, இல்லைங்களா? சோ அந்த ரகசியத்தை தான் வந்துட்டு இந்த ஜோதிடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. அதுதான் ஜோதி உள்ள இடம் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க, பேசிட்டே போகலாம். இந்த ஜோதிடத்தை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ரகசியங்கள் இருக்கு, சரிங்களா? பாருங்க, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு கலர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கலர்ஸ்லயே பாருங்க, அதுதான் நம்ம ரெயின்போ, விப்ஜிஆர் என்று சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அந்த 7 வண்ண கலர். சோ ரெட் எவ்வளவு பாருங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம ரிஃப்ளெக்ஷன் தியரி, ரிஃப்ராக்ஷன் தியரி, சோ இதெல்லாம் சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் படிக்கிறவங்களே அதே தாங்க. அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா படிச்சீங்கன்னா, டீப்பா படிச்சீங்கன்னா ஆஸ்ட்ரானமின்னு சொல்லுவோம். சோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ பத்தி படிக்கிற படிப்பு தான் நம்ம என்னன்னு சொல்றோம். சங்கீதா கேட்கலமா? சங்கீதா, ஈஸ்வரா, சங்கீதா கேட்கல. இப்ப தெளிவா இருக்கு. லைவ விட்டு வெளியே போயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணு. கேக்குதா? கேக்குதுங்களா? கேக்குது. கேமரா ஆன் பண்ணு. ஏன் சிக்னல் டக்குன்னு டவுன் ஆகி போச்சு? ஒண்ணுமே தெரியல. கேக்குது கேக்குது.
சங்கீதா கேட்கலம்மா. சங்கீதா கேட்கல. கேட்கல. ஆடியோல இப்ப தெளிவா இருக்கு. ஆடியோல பேசிக்கோ, ஆடியோல பேசிக்கோ. வீடியோ ஆஃப் பண்ணு. நெட்டு காலியா? சங்கீதா கேக்குதா? அன்மியூட் பண்ணுமா? அன்மியூட் பண்ணுமா? அன்மியூட் பண்ணு. கேக்குதாம்மா? சங்கீதா கேக்குதா? பா அன்மியூட் பண்ணுப்பா. அன்மியூட் பண்ணுமா?